எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் அவதரித்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலான்ட்டு. அது எப்படி சார் விதியை மதியால் வெல்லறது? நடக்கிறது நடக்காமல் போயிடுமா? வர்றது வழியில் தங்கிடுமா? விதியை மதியால் வெல்லலான்னு சொன்னவங்களும் பெரியவங்க தான், வரது வழியில் தங்காதுன்னு சொன்னவங்களும் பெரியவங்க தான். அப்போது அதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, முதல்ல விதின்றது என்னன்னு தெரிஞ்சாதானே அதை மதியால் வெல்ல முடியுமா வெல்ல முடியாதுன்னு நமக்கு தெரியும். அந்த விதி எப்படி தெரிஞ்சுக்கிடுது அப்படின்னா, இந்த ஜோதிடத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் பொய்யாக இருந்தால், இன்னும் கிராமப்புறத்தில் ஒரு சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, சாஸ்திரம் பொய் சாகிறது மெய். அது வெறுப்பாகி நொந்து நூலாகி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. விதி அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் தான் முடியும். நம்ம பிறந்த உடனே இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணுறது பிரபஞ்சம். 10 வயசில் என்ன தசை நடக்கும், 20 வயசில் என்ன தசை நடக்கும், 50 வயசில் என்ன தசை நடக்கும், 50 வயசில் என்ன நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிடலாம். 1வது மாடியிலிருந்து கீழே விழுறதுக்கும் 15வது மாடியிலிருந்து கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 15வது மாடியிலேருந்து கீழே விழணும்னா மூஞ்சி முகரை உடஞ்சி போயிடும். 1வது மாடியிலேருந்து கீழே விழுறோம்னா கை காலை உடையும். உசுறு போகிறதுக்கும் உடம்புல ஏதாவது ஒரு அடிபடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அதுதான் கெட்ட நேரம் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுனாலையோ நான் சொல்கிறதுனாலையோ மாற போகிறது இல்லை. அந்த கெட்ட நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூதானமாக இருந்துக்கலாம். இவ்வளோ தான் விதியை மதியால் வெல்லறது. புரியுதுங்களா? அப்போது உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்ட்டு தயவு செய்து ஒரு செயல் செய்யும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. மனசனுக்கு ஆசை வர்றது சகஜயம்தான், ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. நான் காரு வாங்கணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். அதுக்கான தருணம் அந்த சாதகத்தில் இருக்கா? அந்த தருணம் இருந்தால் தாராளமாக செய்யுங்க. அந்த தருணம் இருக்கான்றது பார்த்துக்கிடணும். அது எப்போ செய்தால் சரியாக இருக்குன்றதும் பார்த்துக்கிடணும். நினச்ச நேரத்தில் நினச்ச செயல் செஞ்சிட முடியாது. நம்ம அப்பனும் தாத்தனும் மிகப்பெரிய கோடீஸ்வரம் கிடையாது. நாமளாக கை ஊனி கரணம் போட்டு மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகணுன்னாலும் பரவாயில்ல சாமி, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதத்தில் நமக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? நிறைய மாற்றம் வரப்போகுது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை. செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்கு செவ்வாய் யார்? தொழில் ஸ்தானாதிபதி, தகிரிய ஸ்தானாதிபதி. சரி, கும்பராசிக்கு மட்டும்தான் தகிரிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவார். வேறு எந்த ராசிக்கும் தகிரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் வரமாட்டா அப்படி. ஆனால் சனி பகவானுக்கு இந்த செவ்வாய் பாதகாதிபதி தானுங்க. அது எப்படி நல்லது செய்ய போகுதுன்றது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அம்மன், பூமி தாய் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரமே நமக்கு பூரம் நட்சத்திரம்தான். அப்போ பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் மிதுன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது யாருடைய தசையில் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னா சுக்கிர மகா திசையில் இந்த மாதம் பிறக்கப்படுது. சனி பகவானுடைய நெருங்கிய நண்பனான சுக்கிர பகவானுடைய தசையில் யாருடைய புத்தி? சனியுடைய புத்தியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. இது நமக்கு சாதகம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சனி பகவானுடைய நிலை என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? கும்பராசிக்கு நம்ம பலன் சொல்கிறோம்னா கும்பராசி அதிபதி யார், அவருடைய நிலை எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? என்ன வேடத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்துக்கு பலன்களை அள்ளி தூவ மாட்டார். ஆனால் அவர் ஏறி இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து தான். அப்போது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருடைய சாரம் வாங்குறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரமான குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் வக்ரம் அடைகிறார். இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். வக்ரம் அடைகிறது கூட யாருடைய சாரத்திலிருந்து வக்ரம் அடைகிறார்னா செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து. இதுதான் சூட்சமம் சொல்லுவாங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் சத்தியமாக தரமாட்டார். அவர் யாருடைய சாரத்துக்கு வராரோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் கொடுக்கும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறவர் அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு போயிட்டீங்க.
ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கூட, சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும் பொழுது கூட பல விதமான சங்கடம். எத்தனையோ பேர் ஊர் விட்டு ஓடினதை நம்ம பார்த்துருக்கோம், பொருளாதாரத்தில் பாதிப்பு வந்ததை பார்த்துருக்குறோம், கடன் பிரச்சனையால் சிக்கி தவிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே இடத்துல இருக்கிற சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கும் பொழுது, அந்த குரு பகவான் 4வது பாவகத்தில் செவ்வாவுடைய சாரம், தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா செவ்வா, அந்த செவ்வாவுடைய சாரத்தில் வக்கரம் அடைஞ்சி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய சங்கடங்கள் நீங்குமா நீங்காதா? உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா. செவ்வா குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவானோட இணைந்துனா குரு பகவானும் சனி பகவானும் 2 பேருமே சேர்ந்து 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால தான் உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் வரும்னு சொல்கிறேன். அந்த குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வா உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதை சுட்சமம். அப்போ 100% இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் இந்த அக்டோபர் மாதத்தில், அதுவும் அக்டோபர் மாதம் 9 தேதிக்கு மேற்கொண்டு. சார் நடக்குமா சார்? நம்பிக்கை இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய பதிவு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்ம நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. இதுதான் பாதைன்னு உங்களுக்கு நான் காட்டுறேனுங்க. இந்த பாதையில் போகிறதும் போகாததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் வர போகிறதில்லை. நம்ம வாழ்க்கை நாம் எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்குது. சாதகமாக நம்ம போகிறதும் பாதகமாக போகிறதும் நம்மளுடைய முடிவு. ஆனால் இந்த கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்குது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பொதுவாக கும்பராசி நண்பர்கள் தயவு செய்து எவனையும் நம்பாதீங்க. என்னடா இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. கும்பராசியால் பல பேர் நல்லா இருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க. கும்பராசியால் நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாலும் 10% கெட்டு போயிருந்தால் கூட 90% அவருக்கு நல்லது பண்ணிடுவார். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க, கும்பராசி நண்பர்களுக்கு நல்லது பண்ணதா சரித்திரம் யாருக்கும் கிடையாது. இந்த நேரத்தில் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை சரியான முறையில் அமைச்சுக்கிடணும்னா, சுய தொழில் செய்யணுமா தாராளமாக செய்யுங்க. தாராளமாக செய்யுங்க, தப்பு வராது. தனித்து செய்யுங்க. இடமாற்றங்கள் ஆகணுமா, நான் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன் சார், ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார், என் பிரச்சனை 30,000 ரூபாய் தான் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஒரு 10 ரூபாய் நான் மேலே மிச்சம் பண்ண முடியலைங்க, ஒரு 1000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியலைங்க, 2000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியலைங்க. இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள் வேறு தொழிலுக்கு போகலாமான்னு இருக்கிறனுங்க, இடமாற்றங்கள் ஆகலாமான்னு இருக்கிறனுங்க. இருக்கிற வேலையும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த மனநிலையில் இருக்கிற நண்பர்கள் நான் சொல்கிறேனுங்க, வேத வாக்க நினச்சிக்கிட்டு நீங்கள் இடமாற்றங்கள் ஆகுங்க. நிச்சயமாக அதனுடைய உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சுகமாக இருக்கும். அதுபோக சுய தொழில் செய்யலான்னு ஆசைங்க, நட்டம் ஆகிடுமோன்ற சங்கடம் இருக்குதுங்க. கோட்சார பிரகாரம் பிரமாதமாக இருக்குது இந்த நேரம் சுய தொழில் செய்கிறதுக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி இருக்குதுன்னா தாராளமாக செய்யுங்க. பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு சார், ஊர் விட்டு போயிடலாமா, ஏன் உலகத்தை விட்டே போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். பறக்க பாடுபட்டேன் சார், சாமி சத்தியமாக பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கிறேன் சார். இந்த நேரத்துக்கு எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார். இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சாதிக்க போகிறது எவ்வளோ இருக்குது. இது வரைக்கும் சம்பாதிக்கிற இடத்துல இருந்தீங்க, இது வரைக்கும் சம்பாதிக்கிற இடத்துல தான் நீங்கள் இருந்தீங்க, சாதிக்கிற இடத்துல நீங்கள் இல்லை. இந்த தருணத்தில் சாதிக்கிற இடத்துக்கு வரப்போகிறீங்க. யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடுவீங்க. ஐயா, பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம், இது இல்லை வாழ்க்கை. நம்ம போகும்போது 10 ரூபாய் எவங்கிட்டையும் கடன் இல்லாமல் போனையா அப்படின்ற பேர் வரணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த தருணம் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்குண்டான தருணம், பயன்படுத்திக்கோங்க. அது போக 2வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதி அவரே, தனக்காரகன் அவரே. விருச்சிக ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா,
குரு பகவான் தான் தனக்காரங்க, குரு பகவான் தான் தனஸ்தானாதிபதி. அப்பேற்பட்ட குரு பகவான் கும்பராசிக்கு பாதகாதிபதி தானுங்க, நல்லது செய்ய மாட்டார். ஆனாலும் அவர் லாபஸ்தானாதிபதியாக வராரு, தனஸ்தானாதிபதியாக வராரு. அவர் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கக்கூடிய தருணத்தில் வக்ரம் அடைகிறதுனால நிச்சயமாக நல்லது பண்ணும். அதுபோக உங்கள் ராசிநாதனுக்கு வேறு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம், சனி பார்த்து கொடுத்தா எவனாலையும் கெடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுமே நல்ல நேரம். இந்த நேரம் பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் பயன்படுத்திக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோமா? இப்படியெல்லாம் சிரமப்படணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா சார்? என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? சொல்கிறவனுக்கு வாய் வலிக்க போகிறது இல்லை, அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அது ஏற்றுக்கிறது தான் சார் கஷ்டம். இதெல்லாம் உங்களுடைய மனசில் இருக்கிற ஆதங்கம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவதுங்க, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் ஒரு தருணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வந்தால் தான் நம்ம யாருன்றது நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இது. வருஷம் 365 நாளும் நமக்கு நல்ல நேரம் வர்றதில்லைங்க. ஆனால் வருஷம் 365 நாளும் நம்மளோட உழைப்பு போடுறோம். ஏதாவது ஒரு தருணத்தில் தான் நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும். எல்லா தருணத்துலேயும் நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துலேயே நாம் தான் கோடீஸ்வரன். வருஷம் 365 நாள்னா ஏதாவது ஒரு தருணத்தில் தான் கடவுளுடைய பார்வை நம்ம மேலப்படும், நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு நமக்கு ஏற்படும். இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இருக்குதுன்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஆரம்ப காலத்தில் ஒன்றுலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எவனோ அப்பன் தாத்தன் சம்பாரித்து வச்சதுலேருந்து வந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு தருணம். இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானே 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ உங்கள் சங்கதிகளுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது எங்கள் ஊரில் அடிக்கடிக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னையை வச்சவன் தின்னுட்டு செத்தான், பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான்ட்டு. இதுக்கு அர்த்தம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, அதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. தென்னை மரத்தை வச்சவங்க 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்தில் பலன் பார்த்துட்டு தேங்காய் தின்னுட்டு போனாங்க. பண்ணையை வச்சவங்க, பண்ணையன்னா பனை மரத்தை வச்சவங்க 40 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே ஆகும் அது காய்க்க பார்த்துட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க பார்த்துட்டு போனாலும் அவங்களுடைய சங்கதிகள் அதை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல், சாமி சத்தியமே உடம்பு புல்லரிக்குது, இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல் இது உங்களுக்கான செயல், உங்களுடைய சங்கதிகளுக்கு உண்டான செயல். நானே இப்படி இருக்கிறேன், என் சங்கத்துக்கு எப்படி இருந்தால் எனக்கு என்னையா? உங்கள் அப்பா செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்க, உங்கள் தாத்தா செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்க. காலம் அறிந்து பயிர் செய்யணும். இந்த தருணம் சாதகமாக இருக்குது. மறுபடியும் இந்த நேரம் எத்தனை வருஷம் கழித்து வரும்னு நினைக்கிறீங்க? 30 வருஷம் கழித்து வரும். உங்கள் ராசியாதிபதி தனகாரகனுடைய சாரம் வாங்கி தனஸ்தானாதிபதியோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தொழில் ஸ்தானாதிபதி 5வது பாவகத்திலிருந்து லாபஸ்தானாதிபதி சாரம் வாங்கி பார்க்கறது மறுபடியும் எப்போ வரும்? உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌரியம். அதுபோக உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா, திருமண ஸ்தானாதிபதி. அந்த திருமண ஸ்தானாதிபதி கும்பராசி நண்பர்களுக்கு யாருங்க? சூரிய பகவான். 8வது பாவகத்தில் மறைந்திருந்தாலும் குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு. அந்த திருமண ஸ்தானாதிபதி 8வது பாவகத்தில் மறைந்தே இருந்தாலும் யாருடைய சாரத்தில் இருக்காரு? சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகம். எப்பயுமே ஒரு கிரகம் 8வது பாவகத்தில் மறைகிறாரு அப்படின்னா அவர் இன்னொரு 8வது பாவகத்துக்கு அதிபதி சாரத்திலையோ 6வது பாவகத்துக்கு அதிபதி சாரத்திலையோ 12வது பாவகத்துக்கு அதிபதி சாரத்திலையோ இருந்தார்னா அது யோகத்தை கொடுக்கும். சூரியன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7 குடையவர், 8ல் மறைஞ்சாலும் 6 குடையவனுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார், குருவுடைய வீட்டை பார்க்குறாரு, குருவுடைய பார்வை வாங்கி. நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் ஐயா. திருமணம் ஆகலை அப்படின்ற சங்கடங்கள் பாதி பேருக்கு இருக்குதுன்னா திருமணம் பண்ணிக்கிட்டு ஏன்டா பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் 3/4 பேர் இருக்காங்க. மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய தருணமையா இந்த தருணம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். சன்னியாசியாக இருக்கிறவங்க சம்சாரியாக ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு ஜோசிகாரர்கிட்ட பாருங்கள், தப்பில்லை. ஐயா இந்த தருணத்தில் இந்த வீடியோவில் இந்த தம்பி ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கிறாரு, இது நல்லதா கெட்டதா, இது கரெக்டாக தப்பா கேளுங்க.
என்னுடைய ஜாதகத்துக்கு இந்த தம்பி சொன்ன பலன் எந்த அளவுக்கு பலிக்குமா பலிக்காதா, என் ஜாதகம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா கேளுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த தொழில் செய்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அந்த தொழில் செய்யுங்க. கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஒரே தொழில் செஞ்சிட முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இல்லையா. ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நேரத்தில் பிறந்த ரெட்ட பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் எண்ணம் புத்தி செயல் வேலை படிப்பு வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு உரிய தொழில் என்னன்றது உங்களுடைய ஜாதக ரீதியாக செய்து மேன்மைக்கு வர்றதுக்கு வழியை பாருங்க. நிச்சயமாக மனசார சொல்கிறேன், கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.